வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ட்ரம்ப் எக்ஸ்க்ளூசிவாக. ட்ரம்ப்புக்கு இப்போ 78 வயசாகுது. இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் ஜோ பைடன் இயங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை, டெமென்ஷியா, மறந்து இந்த பக்கம் நடப்பார், தொடர்ந்து அந்த காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் ட்ரம்ப்போடைய எலெக்ஷன் பேச்சில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. அதாவது பைடனுக்கு சுயநினைவே கிடையாது, அமெரிக்காவை வேறு யாரோ ஆட்சி செஞ்சிட்ருக்கிறாங்க, பைடனுக்கு ஒன்றுமே தெரியாது, பைடனுக்கு நினைவே கிடையாது அப்படின்றதும், பைடனே இல்லை யாரோ பாடி டபுள்னு சொன்ன கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது ட்ரம்ப்போடைய சில முக்கியமான புகைப்படங்கள், இந்த திரையில் வர புகைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். கையில் வந்து ஒரு சாலிடான ஒரு காயம் இருக்குது, தழும்பு இருக்குது. கால் பார்த்திங்க அப்படின்னா வீங்கின மாதிரி இருக்குது. இப்போது இதை பற்றி அமெரிக்காவுடைய பத்திரிகைகள் கேள்வி எழுக்க ஆரம்பித்தாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப்போடைய ஹெல்த் அப்படின்றது, ஆரோக்கியம்ன்றது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஜூலை மாதம் அவங்க ஒரு மெடிக்கல் டிஸ்க்ளோஷர் பண்ணியிருந்தாங்க வெள்ளை மாளிகையிலேருந்து. ட்ரம்ப்புக்கு சிவிஐ அப்படின்ற ஒரு வியாதி இருக்குது, க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்றது, வெனஸ் இன்சஃபிஷியன்சின்றது இந்த வியாதி அப்படின்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 70 வயதான காலங்களில் 70 வயதுக்கு மேலே காலுக்கு போகக்கூடிய ரத்தம், நம்மளுடைய ரத்த நாளங்கள் வெயின்ஸ் வழியாக மீண்டும் மேலே ஏறுறதுக்கு ஒரு ஸ்லோ ஆகிடும், அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை வரது தான், அதுதான் தவிர வேறு எதுவுமே பெருசாக கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த கால்ஸ் இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்கும் கையில் இருக்கக்கூடிய இந்த காயமும் இது சம்மந்தப்பட்டது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளை மாளிகையுடைய மருத்துவர் சீன் பார்பெல்லா இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையில் ஏற்பட்ட காயத்துக்கு வந்து எதனால் வந்துச்சுன்னா, அடிக்கடி அவர் கை குலுக்குறாருன்ட்டு. இது கொஞ்சம் காமெடியாக தெரியுது. கை குலுக்கிறதுனால ட்ரம்ப்பை பிடிச்சி அப்படியே கையை பிடிச்சி யாரோ குலுக்கிலாம் எடுக்க முடியாது இல்லைங்களா? இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 100 முறை கை கொடுத்தா கூட கை வலிக்கும் இல்லை வீங்குமே தவிர இவ்வளோ பெரிய தழும்பு எப்படி வந்துச்சு அப்படின்ற கேள்வி எழுது. இது வந்து அவங்க சொல்கிறக்கூடியது, அடிக்கடி கை கொடுக்குறாங்க. ரெண்டாவது, ட்ரம்ப்போடைய ஹார்ட் கண்டிஷனுக்காக அவர் ஆஸ்பிரின் மெடிசன் எடுக்கிறாரு, அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. அதே மாதிரி டீப் வெயின் த்ராம்போசிஸோ இல்லை ஒரு ஹார்ட் ஃபெயிலியரோ கிட்னி டிஸ்ஃபங்க்ஷனோ எதுவுமே கிடையாது. ஏன்னா கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கை கால் வீக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய ஒரு மிக முக்கியமான கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஹாரி சேகல் மற்றும் இன்னும் அவரோட கூட்டாளியாக இருக்கக்கூடிய டாக்டர் ஜான் கார்ட்னர், இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான கன்சர்ன் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கன்சர்ன் என்ன, சைக்கோமோட்டார் ஃபங்க்ஷனிங், இவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து டெமென்ஷியா மற்றும் காக்னிட்டிவ் டிக்ளைன், ஞாபக மறதி மற்றும் அவருடைய அந்த ரெஸ்பான்ஸ், நம்ம மூளை யோசித்து உடம்பு இயங்குது, இந்த ப்ராசஸே வந்து காக்னிட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டிக்ளைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போடைய வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப ஹார்ஷாகவும் கடினமாகவும் ரொம்ப நேரமாகவும் ரொம்ப கோபமாகவும் ரொம்ப ஃபோக்கஸ் கம்மியாகவும், அதே மாதிரி பழசையே திரும்ப திரும்ப வளன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனை 2 கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து வச்சுருக்கிறாங்க. இவங்க கம்பேர் பண்ணுறது கேம்பெயின், தேர்தல் பிரச்சாரம் நவம்பர் அப்போ ட்ரம்ப் எப்படி பேசிகிட்டு இருந்தார், இப்போ ட்ரம்ப் எப்படி பேசினாருன்ட்டு. இதில் ஒரு விஷயம் நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்தோன்னா, வளன்னு திரும்ப பேசினதே திரும்ப பேசுகிறாரு அப்படின்னு இவர் சொல்கிற இந்த 2 சைக்காலஜிஸ்ட் சொல்கிறதையும், இந்தியா பாகிஸ்தானை பற்றி இது வரைக்கும் 30 தடவை சொல்லியிருக்காரு. ஓகே, 30 தடவை நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன்ட்டு, 2 3 30 முறை யாருமே சொல்ல மாட்டாங்க, அதுவும் ஒரு 100 நாள் காலத்துக்குள்ளே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜேடி வேன்ஸ் கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்டையுமே இதே கேள்வி கேட்கப்படுது, துணை அதிபர்கிட்டையும். செம்ம சூப்பராக இருக்குது அவருடைய ஹெல்த்து, பயங்கரமான எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த 4 வருடத்தை ஸ்மூத்தாக முடிப்பார், எந்த விதமான ஹெல்த் பிரச்சனையும் வர்றத மாதிரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதிபர் ஆவீங்களா அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டால் நாட்டுக்கு நான் தேவைப்படும் போது கண்டிப்பாக நான் அதிபர் பதவியை ஏற்றுக்குவேன். 9 மாதம் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு போதுமானது இந்த நாட்டை வழி நடத்த அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க, ஜேடி வேன்ஸ் அப்படின்றது ட்ரம்ப்போடைய ஹேண்ட் பிக்டு பர்சன். இவராக தன்னோட லாயலிஸ்ட்டில் சூஸ் பண்ணி ஜேடி வேன்ஸை கையில் எடுத்தார். ஒரு காலத்தில் ஜேடி வேன்ஸ்
ட்ரம்ப்புக்கு எதிராக இருந்தார். இதையும் மறந்துட முடியாது. அரசியல்வாதிகள் இவங்களுக்குள்ள நட்புன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வெளியிலுக்குள்ளே சிரித்து பேசிக்குவாங்க. ஜேடி வேன்ஸ் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கிறாப்புல. பிறகு ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக்கில் அவங்களுடைய அந்த பிரைமரி கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய தேர்தலில் அதிபர் வேட்பாளராக அவர் வெற்றி பெறாரு. அதன் பிறகு ஜேடி வேன்ஸ் வந்து ட்ரம்ப்பு கூட ஜாயின் பண்ணுறாரு. இப்போ ட்ரம்ப்போடைய ஹெல்த்தை பற்றி இந்த சில அப்சர்வேஷன்ஸ்லாம் வருது. அதை பற்றி கேள்வி கேட்கும்போது ஒரு துணை அதிபராக இல்லைப்பா என் தலைவர் சூப்பராக இருக்கிறாரு, அடுத்த 4 வருஷம் பக்காவாக போவோம், பயங்கர எனர்ஜி அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு இந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது நீங்கள் அதிபர் ஆவீங்களா, பதவி ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பு சூப்பராக இருக்காருங்க, நான் தான் சொல்லிட்டேனே, என்ன அதிபராக இருக்குன்னு எதுக்கு கேட்குறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம், இல்லை சிரிச்சுட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஜேடி வேன்ஸ் சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட்டு, அப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டால் நான் அதிபராக பதவி ஏற்பேன், 9 மாதம் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ எனக்கு அதிபர் வேலையில் மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்றது இருக்காது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அப்சர்வேஷன். இப்போது ட்ரம்ப்பை தூக்கிறதுக்கான வேலை நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய கடந்த கால வரலாற்றை பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே அரசியல் வன்முறை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. எத்தனை அதிபர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ஜான் எஃப் கேண்டியில் ஆரம்பித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல ஜேடி வேன்ஸ் சொன்னது, he feels prepared to assume the presidency if God forbid there is a terrible tragedy. ஏதோ ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த இடத்துல நான் தயங்க மாட்டேன், நான் வந்து அதிபராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. இப்போது ட்ரம்ப்பை தூக்க முடியுமா அவங்க அரசியல் சாசனத்துப்படி அப்படின்னு எடுத்திங்கன்னா முடியும். 25வது அமெண்ட்மெண்ட் அமெரிக்காவுடைய அரசியல் சாசனத்துப்படி வைஸ் பிரசிடெண்ட்டும் அவங்களுடைய கேபினட் மினிஸ்டர்ஸ் மெஜாரிட்டி அமைச்சர்கள் மற்றும் துணை அதிபர்கள் மெஜாரிட்டியாக ஒரு அறுதி பெரும்பான்மையோட ஒரு அதிபர் வந்து இந்த ஒரு அதிபராக பதவிக்கு கூட ஒருத்தர் அந்த பதவிக்கு தகுதி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்களால இந்த பதவியை விட்டு இறக்க முடியும். ஸோ ட்ரம்ப்பு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்க அதிபர், ஜேடி வேன்ஸ் துணை அதிபர். ஜேடி வேன்ஸும் அவங்க கேபினட் மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து, மெஜாரிட்டி எல்லாரும் கூட அவசியம் கிடையாது, மெஜாரிட்டி சேர்ந்து 25வது அமெண்ட்மெண்ட்டை மூவ் பண்ணாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து அன்ஃபிட்டுங்க, இவர் இந்த பதவிக்கு தகுதி இல்லைன்னு மூவ் பண்ணாங்கன்னா அதிபரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இதே காரணம்தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த தேர்தலே நவம்பர் அக்டோபர் மாத காலத்தில் ஜோ பைடனை பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணி கேம்பெயின் எல்லாம் போய் திடீர்னு பார்த்தா ஜோ பைடன் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த வேட்பாளர் தேர்விலிருந்து பின்வாங்கி ஓவர் நைட்டில் கமலா ஹாரிஸை அறிவித்தாங்க இவங்களுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகம் இதுன்னு இவங்க உள்ள என்ன கூத்து பண்ணாலும் இவங்களுக்குள்ள அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போது ஜேடி வேன்ஸ் கொடுத்த இந்த பதில் ப்ளஸ் ட்ரம்ப்போடைய அப்ரூவல் ரேட்டிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆகஸ்ட் 25, 2025 இந்த மாதத்தில் ட்ரம்ப்போடைய அப்ரூவல் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 40% தான். இது ஒரு 3 பாயிண்ட் ஜூலைலேருந்து இன்க்ரீஸ் ஆனாலும் 40% தான் ட்ரம்ப்போடைய அப்ரூவல் ரேட்டிங். ஹார்வர்ட் நிறுவனம் நடத்திய அந்த ஒப்பீனியன் போலில் 47% வந்து கொடுக்குறாங்க. இப்போது கொஞ்சம் மைக்ரோ டேட்டாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ரைம், ஏன்னா அதை வந்து ட்ரம்ப் மிகப்பெரிய நான் வந்தேன்னா க்ரைமே எல்லாம் பண்ணிடுவேன், அமெரிக்கா இந்தளவுக்கு ரத்த பூமியாக இருக்குது அப்படின்றதில் 51% ஆதரிக்கிறாங்க. இமிக்ரேஷனில் 50% அவர் ஆதரிக்கிறாங்க. ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 37 அமெரிக்க மக்கள் தான் அவர் ஆதரிக்கிறாங்க. இப்போ இந்த சாங்ஷன்ஸ் போட்டதில் இந்த விலையேற்றம்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கலை, இப்போ தான் ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ டிசம்பர் மாதம் இவங்களோட சர்வேவை பார்க்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி ஃபாரின் பாலிசி, அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசியை ட்ரம்ப் எப்படி கையாளுறாருன்ற கேள்விக்கு 39% அமெரிக்கர்கள் தான் சரியாக கையாளுறாங்கன்ற ஒப்பீனியன் போலுமே வருது. ஆனால் பைடனை கம்பேர் பண்ணும்போது இவர் ஒரு பெட்டராக இருக்கிறாரு அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போடைய இப்போ இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கு ரிப்பப்ளிக்குள்ளேயே வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 ரிப்பப்ளிகன்ஸ் 2 அந்த செனட்டில் 3 ரிப்பப்ளிகன்ஸ் மட்டும் தான் ட்ரம்ப்புக்கு அகெயின்ஸ்டாக ஓட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல
அவருக்கு புஷ்பேக் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இல்லை. இதே சமயம் ட்ரம்ப் ஒரு எதிர்ப்பு நிலையை எடுத்திருக்கிறார். அந்த எதிர்ப்பு நிலை யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேர்தல் காலங்களில் போன வருடம் அதிகமாக கேள்விப்பட்ட பேர் ஒன்று ஜார்ஜ் சொரஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியா மேலே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு பதிவை போடுறாரு அவரோட ட்ரூத் சோஷியலில். ஜார்ஜ் சொரஸ் அண்ட் இஸ் ஒண்டர்ஃபுல் ரேடிக்கல் லெஃப்ட் சன் should be charged with RICO because of their support of violent protests and much more and throughout the United States of America. ஜார்ஜ் சொரஸும் அவனோட இடதுசாரி மகனும் ரெண்டு பேரையுமே ரிகோ அப்படின்ற ஒரு கடுமையான சட்டம், நம்மள ஊப்பான்னு வச்சுக்கங்களேன், யூஏபின்னு சொல்லக்கூடிய யூபாருக்கு ஈக்குவலான ஒரு சட்டம் ரிகோன்னு இருக்குது, RICOன்னு இருக்குது. அந்த சட்டத்தின் கீழே இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்யணும். அமெரிக்கா முழுக்க எல்லா கலவரமான போராட்டங்களை நடத்தின காரணத்துக்காக அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன், சொசைட்டி ஃபவுண்டேஷன், இவங்களுடைய ஜார்ஜ் சொரஸோடைய நிறுவனம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு எதிராக இருந்தாங்க, இந்தியாவுக்கு எதிராகவுமே இருந்தாங்க. இதில் எலான் மஸ்கோடைய சப்போர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரம்ப்புக்கு இருக்குது. இப்போ எலான் மஸ்க் ட்ரம்ப் கூட இல்லை, அரசாங்கத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். ஆனால் ஜார்ஜ் சொரஸ்ன்ற பேர் எடுக்கும்போது எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹை டைம் ஆக்ஷன் வாஸ் டேக்ஷன் அகைன்ஸ்ட் சொரோஸ் டைரக்ட்லி. ஒரு தனிநபர் மேலே இவ்வளோ சர்வ வல்லமைப்படுத்த அமெரிக்க அதிபரே கை வைக்க தயங்குறாரு. இன்னும் நான் வந்து இந்த சட்டத்தை போடணும்னு ஒருத்தர் பதிவு போடுறாங்கன்னா அந்த சட்டத்தை போடக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? நீங்கள் ஒரு பெண் எடுத்து கையெழுத்து போட்டிங்கன்னா போடலாம். அப்போது இந்த இடத்துல இவங்களுடைய ட்ரம்ப்புக்கு இப்போவும் ஜார்ஜ் சொரஸை கை வைக்கிறதுக்கான தைரியம் இல்லை அப்படின்றத காமிக்குது. ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு சலசலப்பை மட்டும் உண்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போது ட்ரம்ப்புக்கு எதிராக யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா உட்பட 30 நாடுகள், இந்தியா ஜப்பான் போன்ற 30 நாடுகள் புது லாபி ஃபார்மை ஹையர் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். எல்லா நாடுகளும் அமெரிக்காவுடைய பாலிசிஸை அவங்கக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு லாபிங் ஏஜென்சியாக ஹையர் பண்ணுவாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-5 கோடி ரூபா மாதத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது 30 நாடுகள் ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. 21 மில்லியன் மட்டும் ஒரு லாபிங் ஃபீஸாக போயிருக்கு 2025. இதில் ஒரு 17 மில்லியன் அப்படின்றது ட்ரம்ப் சம்மந்தப்பட்டது. லாபிங்னா இடைத்தரகர்னு வச்சுக்கோங்க. நம்ம நாட்டு சட்டப்படி அது தவறு, அமெரிக்கா நாட்டு சட்டப்படி அது சரி. இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா 7 லாபிங் ஃபார்ம் வச்சுருக்காங்க, ஹையர் பண்ணியிருக்காங்க. அது ட்ரம்ப்போடைய முன்னாள் பாடி கார்டு கெய்த் ஷில்லரையும் சரி. ஸோ ட்ரம்ப்போட கூட இருந்தவங்க குக்கு, செஃப் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருவாங்க. ஏன்னா அவங்க போய் ட்ரம்ப்புக்கிட்ட நேரடியாக பேச முடியும். ஸோ இது ஒரு பேக் சேனல் ரூட் இது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு 1.8 மில்லியன் அமெரிக்கா டாலர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ட்ரம்ப்போடைய ஒரு மிக முக்கியமான அட்வைசர், அவருடைய ஃபேம் மூலிமா தான் நம்ம வந்து ட்ரம்ப்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த 3 செய்தியும் நம்ம பார்த்தோம். ஜார்ஜ் சொரஸோடைய எதிர்ப்பு, ஆனால் கைது வரைக்கும் போகிறதுக்கு ட்ரம்ப்புக்கு தைரியம் இல்லை. ட்ரம்ப்போடைய ஹெல்த்தை பற்றி இவங்களே கொடுக்கக்கூடியது, கொடுக்கறதுனால கையில் காயம் ஏற்பட்டது, அதுவும் இவ்வளோ பெரிய தழும்பு ஏற்பட்டதுன்றது தெரில. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் இதை பற்றி உங்கள் மெடிக்கல் அட்வைஸ் நம்ம போடுங்க. ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். பட் ஜியோ பொலிட்டிக்கலாக ஜேடி வேன்ஸ் இதை பேசினது இன்னும் அமெரிக்கா படுபாதளத்துக்கு போகுது. ஒருவேளை இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்னு சொல்லக்கூடிய இந்த சட்டமும் இனி வரக்கூடிய காலங்களில் ரிப்பப்ளிக் பார்ட்டி இனி ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்ற ஒரு அதிருப்தி டிசம்பர் ஜனவரியில் வருது. அப்படின்ற போது இந்த ஆப்ஷனை அவங்க கையில் எடுக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் ஏற்படுது. ட்ரம்ப்பை எடுத்துகிட்டு ஜேடி வேன்ஸை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இது என்ன நடக்குது அப்படின்றத காலம் பதில் சொல்லும். பட் ஜேடி வேன்ஸோடைய இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்சரை வந்து நம்ம ஜஸ்ட்டு கடந்து போக முடியாது. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.